இதில் எங்களுடைய மகிழ்ச்சிக்காக இந்த தகவல் பகிர்ந்து கொள்ளப்படுவதில்லை. மறைந்து கிடக்கின்ற உண்மை தகவல்கள் உங்களிடம் கூறப்படுகிறது. இதில் இந்தியாவுக்கு ஆதரவு, இலங்கைக்கு ஆதரவு, இந்தியாவுக்கு எதிர்ப்பு, இலங்கைக்கு எதிர்ப்பு என்றெல்லாம் இல்லை. அமெரிக்கா இலங்கையை எப்படி பயன்படுத்த போகிறது, எவ்வாறு நகரப் போகிறது என்பது மட்டும்தான் இப்போது இருக்கக்கூடிய முதன்மையான செய்தி. திருகோணமலை துறைமுகம், அது அண்டி இருக்கக்கூடிய சூழ்நிலை, எல்லாவற்றையும் பார்க்கின்ற போது யூலிசங் இலங்கையிலிருந்து வெளியேறினாலும் கூட இலங்கையில் ஒரு முக்கியமான அதிரடி நிகழ்வு ஒன்றை அமெரிக்கா செய்வதற்கு தயாராக இருக்கிறது. ஒருவேளை அமெரிக்க துருப்புக்கள் இலங்கைக்குள் வந்தால் கூட, பல சட்ட வியாக்கியானங்களை பலர் கூறினாலும் சாத்தியமில்லை என்று, இனி இலங்கையிலிருந்து அமெரிக்கா செல்ல முடியாது என்று கூறினாலும் கூட செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. பிமல் ரட்நாயக்க நாடாளுமன்றத்தில் எதிராக பேசுகின்றார், ஏனையவர்கள் எதிராக பேசுகிறார், எல்லோரும் பேசலாம், டொனால்ட் ட்ரம்பையும் பேசலாம், அவர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள். இப்போது அமெரிக்காவினுடைய கையில் இருக்கக்கூடிய இறுதி ஆயுதம் இலங்கையாகத்தான் இருக்கின்றது. அந்த இலங்கையை எவ்வளவு தூரம் பயன்படுத்தலாம் என்பது மட்டும்தான் இருக்கக்கூடிய முதன்மை செய்தியாக இருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனால் வெளிவிவகார அமைச்சரோடு ஒரு செயலாளர் அல்லது அதனுடைய அதிகாரிகள் வருவது வளமையாக இருக்கின்றது. ஆனால் சீன வெளிவிவகார அமைச்சரோடு 17 சிரேஷ்ட அதிகாரிகள் வந்திருப்பதாக சீனாவினுடைய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. இலங்கைக்கு விஜயம் செய்திருக்கக்கூடிய சீன வெளிவிவகார அமைச்சரோடு அடங்கலான 17 சிரேஷ்ட அதிகாரிகள் என்று. அந்த அதிகாரிகள் யார் யார் என்று தெரியாது. அவர்கள் இன்னும் ஒரு கருத்து கூறப்படுகிறது, கொழும்பை மேற்கோள் காட்டி, அவர்களில் பலர் ஐடி துறையில் சிறப்பு தேர்ச்சி பெற்றவர்கள், புலனாய்வு துறையில் சிறப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் என்று பல துறைசார் வல்லுநர்கள் சென்றிருப்பதாக கூறப்படுகிறது. இப்போது சீனாவும் ஒரு கொதிநிலையை இலங்கையில் ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்கின்றது. ஆனால் ட்ரம்போடு ஒப்பிடுகின்ற போது அந்த கொதிநிலையை சீனாவால் தொடர்ந்து இலங்கையில் ஏற்படுத்த முடியாது. இவ்வாறான ஒரு கொதிநிலை ஏற்படுத்திவிட்டு ட்ரம்பினுடைய அதிகளவான கொதிநிலை வருகின்ற போது தங்களை பின்வாங்கிக் கொள்ளுகின்ற போக்கு அல்லது தங்களை விலக்கிக் கொள்ளுகின்ற போக்கு இருக்கின்றது. சீனாவை பொறுத்தவரையிலும் அமெரிக்கா என்கின்ற ஒரு பெரும் சந்தையை இல்லாமல் அல்லது அந்த பெரும் சந்தையை முழுமையாக அழித்து விட்டு தாங்கள் முன்னகர்வது என்பது சீனாவை பொறுத்தவரையிலும் அசாத்தியமாக இருக்கின்றது. அந்த காரணத்தால் சீனா ஒருபோதும் அமெரிக்காவை மீறி செயற்படாது என்பது மட்டும்தான் உண்மையாக இருக்கின்றது. சீனாவை பொறுத்தவரையில் இலங்கையில் இருந்து இந்தியாவை அமெரிக்கா கட்டுப்படுத்தினால் கூட அதனுடைய லாப கணக்கு தனக்குத்தான் இருக்கும் என்று கூறப்படுகிறது. ஒருவேளை பலரும் எதிர்பார்க்கின்றார்கள், அமெரிக்காவை கோபப்படுத்துவதற்கு அல்லது எதிர்ப்பதற்கு ரஷ்யா, சீனா, இந்தியா கூட்டு சாத்தியப்படுமா என்றும் எதிர்பார்க்கின்றார்கள். எதுவும் சாத்தியப்படட்டும், இனி என்னுடைய கையில் தான் இந்த உலகத்தினுடைய ஓட்டம் இருக்க போகிறது என்கின்ற ஒரு கருத்தை தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார். இவ்வாறான ஒரு இக்கட்டான நிலை இப்போது ஏற்பட்டிருக்கிறது.